Hi and welcome back to Milele Magic. So போன வீடியோ வந்து நான் மும்பை பாவ் பாஜின்னு போட்டுட்டு மும்பை நிறைய இருந்தது பாவ் பாஜி கம்மியாக இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக என்னோட சமையல் ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து பாவ் பாஜி ரெசிபி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பிளேட்டில் க்ரீன் பீஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் இதனால வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் என்னோட க்ரீன் பீஸ் வந்து ஃப்ரோசன் தான். மிச்சம் எல்லாம் நம்ம வேக தான் வைக்க போகிறோன்றதுனால நான் கொஞ்சம் சங்கியாகவே கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ், கேப்சிகம், ஆனியன்ஸ், க்ரீன் சில்லிஸ் அண்ட் பீட்ரூட். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு குவான்டிட்டி தெரியும். கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, எல்லாமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பிளேட்டில் நான் இந்த ரெசிபி யூஸ் பண்ண போகிற பட்டர் அண்ட் ஜீரா வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் சால்ட், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெருங்காயம், மஞ்சப்பொடி அண்ட் பாவ் பாஜி மசாலா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி கப்பில் வந்து ஒரு 1 to 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து ஹோம்மேட் தான். ஓகே, அண்ட் கார்னிஷிங்க்கு வந்து ஃபைனலாக நான் வந்து இங்கே கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சுருக்கேன். இதுக்கு கார்னிஷிங்க்கு வந்து நம்ம கசூரி மேத்தியும் ஆட் பண்ணணும். பட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் இட் நவ், நான் அதை ஆட் பண்ணல. நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே குக்கரில் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த பட்டர் சங்கையும் வந்துட்டு நான் வந்து உள்ளே போட்டுடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் பட்டர் மெல்ட் ஆனோடனே இது வந்து நான் வேக வைக்கிறதுக்கே போடுறேன். இப்போ வதக்க போகிறதுல ஜஸ்ட் வேக தான் வைக்க போகிறோம் வெஜிடபிள்ஸை. ஸோ இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா இங்கே தட்டில் எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர், பொட்டேட்டோஸ், க்ரீன் பீஸ் அண்ட் கேரட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சங்கியாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் இது எல்லாத்தையுமே நல்லா 4 விசில் இதை வேக வச்சுட்டு நம்ம ஒரு மேஷர் வச்சு ஃபுல்லாக மேஷ் பண்ணிட போகிறோம். ஓகே, அதனால நம்ம வந்துட்டு இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு கவலைப்பட தேவையில்லை. இது கூடவே நான் என் தட்டில் வந்து எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டையுமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது ஒரு நல்ல ரிச் கலர் கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. பாவ் பாஜினா ஜங்க் சேட்டுன்னு நினச்சிக்காதீங்க. அதுவுமே ஒரு ஹெல்த்தி ரெசிபி நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே தட்டில் இருந்து பாவ் பாஜி மசாலாவும் கொஞ்சோண்டு இப்போ காய் வேகிறதுக்கான சால்ட்டுமே மட்டும் இப்போ வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஏன் இப்போவே பாவ் பாஜி மசாலா போடுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நல்ல வாசனை காய்க்குள்ளெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஓகே, இது வேகிறதுக்கான கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். மிச்சம் வந்து நம்ம அதை ஃபுல்லாக வந்து பாஜி பண்ணுறப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எல்லா காயும் போட்டாச்சு, நமக்கு தேவையான பாவ் பாஜி மசாலா அண்ட் சால்ட்டும் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரன்னியாக இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் வந்து மூடி நம்ம 3 to 4 விசில்ஸ் வந்து நம்ம விட போகிறோம். ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக முங்குற அளவுக்கு கூட நான் விடலை, ஓரளவுக்கு கம்மியாகவே தான் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ நல்லா ஆஸ் யூஷுவல் நான் குக்கர் மூடிய வெயிட் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து நல்லா குக்கரை சீல் பண்ணிவிட்டு நல்லா மீடியம், சிம்மும் இல்லை ஹையும் இல்லை, மீடியமில் வச்சு 3 விசில்ஸ் விட்டு எடுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு நம்ம அந்த பாஜி பண்ணுறதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் வச்சுக்கோங்க. யூஸ்வலி தவாவில் கூட பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டில் பண்ணுறப்போ இந்த மாதிரி பேனே வச்சுக்கலாம். ஸோ தட் கிச்சன் மெஸ்ஸி ஆகாது. ஸோ இதில் வந்துட்டு நான் இன்னும் வந்து ஒரு டாலப் ஆஃப் பட்டர், நம்ம வேக வைக்கிறதுக்கு போட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு வந்து பட்டர் இதில் போடணும். இது ஹெல்த்தி தான், ஆனால் இது வந்துட்டு பட்டர் நிறைய இருக்கிறதுனால எப்பயோ ஒரு தடவை சாப்பிடுங்க. ஓகே, ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா 1 to 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரா அதையுமே இதில் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. ஓகே, சொன்ன மாதிரி இது வந்துட்டு பட்டர் மட்டும்தாங்க இதில் வந்துட்டு நமக்கு அன்ஹெல்த்தியாக படும். பட் நீங்கள் வந்து பட்டரோட குவான்டிட்டியை கூட குறைச்சிக்கலாம். பட் அந்த ஃப்ளேவர் வந்து பட்டர் தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஆனியன்ஸ் வந்து இந்த பட்டர் அண்ட் ஜீரா கூட ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஆனால் எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் எது சாப்பிட்டீங்கனாலும் டோன்ட் கீப் ரிப்பீட்டிங் த சேம் ஃபுட். மாற்றி மாற்றி சாப்பிடுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஓகே, நீங்கள் சேம் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடம்புக்கு பழகிடும், நியூட்ரியன்ஸும் திரும்ப திரும்ப அதே தான் கிடைக்கும். ஸோ ட்ரை அண்ட் இன்க்ளூட் அ லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் யோர் ஃபுட். நிறைய கலர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம். அது வந்து ரொம்பவும் வதங்க வேண்டாம்.
பட் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கலராவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ இதை வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இது கூட டொமேட்டோஸ் அண்ட் கேப்சிகம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கேப்சிகம் வந்து குக்கரில் வேக போடாதீங்க. கேப்சிகம் வந்து இங்கே வெறும் ஃப்ரை பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதோட ஒரு லைட் டெக்ஸ்டரும் ஃப்ளேவரும் ரீட்டைன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வெங்காயம் வந்துட்டு லைட்டாக வதங்கிடுச்சு. ரைட், பார்த்தீங்கல்ல கலர் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறி இருக்கு. இப்போ இந்த டைமில் நான் வந்து பக்கத்தில் கப்பில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன் இல்லையா, அது 1 ஸ்பூன் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அகெயின் சாட்டே பண்ணுங்க, கொஞ்சம் குக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வந்து வீட்லேயே அரைச்சின்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு 1 inch ஜிஞ்சர் அண்ட் ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும். ஓகே, கார்லிக்கோட ரேஷியோ வந்து 60% அண்ட் ஜிஞ்சரோட ரேஷியோ வந்து 40 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கார்லிக் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சதுன்னா அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை நான் பூண்டு அவாய்ட் பண்ணுறேன்னா அவாய்ட் கூட பண்ணிக்கோங்க, வெறும் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். தென் இது வந்து கூடவே ஒரு 2 டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா வதக்கி விடுங்க, நல்லா குக் ஆகணும். இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் கலர்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் லிட்டு போட்டு கூட நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்தில் இந்த மீன் வயல் வந்துட்டு நீங்கள் வச்சுருந்த குக்கருமே பை நவ் ஒரு 3 விசில்ஸ் வந்துட்டுருக்கும். அதையும் எடுத்து நீங்கள் வெளியில் வெளியில் ஆசின் ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருங்க, நம்ம ஸ்டீமர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இங்கே நான் அந்த தக்காளி வெங்காயம் வந்து வேகிறதுக்காக லிட் போட்டு மூடி வச்சுருந்தேன். தக்காளியும் ஓரளவுக்கு மஷியாக குக் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இதுக்கு பாவ் பாஜின்னு சொல்கிறப்போ ஆப்வியஸ்லி பாவ் இருக்கும் இல்லையா, இந்த பாவ் வந்து நம்ம மைதாவில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஹோல் வீட் பாவ்ஸ் இப்போ ஈஸியாகவே கிடைக்குது, அதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த தக்காளி வெங்காயம் கூட நான் இங்கே எடுத்து வச்சிருக்கிற கொரியாண்டர் பவுடர், பெருங்காயம், தென் உப்பு, மஞ்சப்பொடி அண்ட் மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுதான் இதோட ஸ்பைசஸ். ஓகே, இதை மொத்தத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப்சிகம் ஆட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தக்காளியும் தண்ணியும் வெங்காயமும் நிறைய தண்ணி விடும் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கேப்சிகமும் கொஞ்சம் சாகி ஆகிடும். ஸோ இதை மசாலா போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கேப்சிகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப சாகியாக ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு இது வதங்கிடுச்சா, வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே தட்டில் நான் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம், நான் வந்து நல்ல பெரிய சைஸ் கேப்சிகம் வச்சுருந்தேன், அதனால் ஹாஃப் கேப்சிகம் வந்து கட் பண்ணிட்டு நான் இதில் போட்டிருக்கேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லிட் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். ஓகே, காய் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இதில் இந்த ரெசிபியில் நான் பட்டர் அஃப்கோர்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஹை இன் ஃபேட் அப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து என்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்போ தப்பு இல்லை, பட் ட்ரை அண்ட் இன்க்ளூட் மோர் வெஜிடபிள்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து குக்கரில் எனக்கு 3 விசில் வந்துருச்சு, ஸ்டீம் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சங்கியாக தானே போட்டோம், ஸோ அது மாதிரியே குக் ஆகிருக்கும். இப்போவே வந்து எவ்வளோ தண்ணி தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய தண்ணி விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும், அது தால் மாதிரி ஆகிடும், அது வந்துட்டு உங்களுக்கு பாஜி மாதிரி வராது. ஸோ இங்கே வந்து நான் அந்த சங்கியாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு மேஷ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் யூஸ்வலாக நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே எந்த காயுமே இது இந்த காயின்னு நமக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு மேஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து அது ஒரு டெக்ஸ்சர் அப்படின்னு அதுதான் யூஸ்வலாகவே பண்ணணும். பட் நான் கொஞ்சம் இன்னைக்கு சங்கியாக விட்டுடுறேன், பிகாஸ் நான் இதே தான் வந்துட்டு அப்புறமா சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கு ரொம்ப லிக்விடாக இருந்தால் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ நான் வந்துட்டு இங்கே பாதி தான் வந்து மேஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்லா என்ன வெஜிடபிள்ஸ் கண்ணுக்கே தெரியாத மாதிரி நீங்கள் வந்து மேஷ் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா காயுமே உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஸோ மீன் வயல் இங்கே வந்துட்டு இந்த கேப்சிகமும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. பட் வந்து ரொம்ப அப்படியே மேஷ் ஆகாமல் உங்களுக்கு இங்கே பீசஸ் தெரியுது இல்லையா, இன்னும் கேப்சிகம் அப்படியே இருக்கிறது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பக்கத்தில் இருந்து குக்கரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் அப்படியே இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு தடவை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்டிலேயே கூட அப்படியே மேஷ் பண்ணி விட்டுடுங்க.
சம்டைம்ஸ் வந்து அது நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீட்ரூட்டோட டார்க் கலர் கொடுத்து இந்த கடையில் கொடுக்குற மாதிரி வரும். அண்ட் சில்லி பவுடர் வந்து நீங்கள் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கலருமே கொடுக்கும். ஸோ அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர். ஆனால் குவான்டிட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம சவுத் இந்தியாவில் கிடைக்கிற அந்த ஆச்சி மிளகாத்தூளோ சக்தி மிளகாத்தூளோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு காரம் இருக்கும். ஏன்னா அது நம்ம ஊர் குண்டு மிளகா அந்த காரம் இருக்கும். நீங்கள் இதில் வாங்குறீங்க காஷ்மீரி வாங்குறீங்கன்னா காரம் கம்மியாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து நான் அந்த ஃப்ளேவருக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது எப்போ தெரியுமா பண்ணணும்? ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுட்டு ஜீரா போட்டோம் இல்லையா இந்த வெஜிடபிள்ஸ் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு, அப்போ பட்டர் போட்ட உடனேவே அந்த கசூரி மேத்தியும் நீங்கள் வந்து போட்டுடணும். போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவர் மொத்த காயிலையும் இறங்கிடும். இப்போ மொத்தத்தையும் கலரியாச்சு. மேலே சும்மா இன்னொரு சங்க் பட்டர். இது கொஞ்சம் நான் வந்து ஹெல்த்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இன்றைக்கி ரொம்பவே பட்டர் புட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து திஸ் இஸ் நாட் சம்திங் தட் வி ஹாவ் ரெகுலர்லி அண்ட் எப்பயும் சாப்பிட்ற ஒரு விஷயம் இல்லை இல்லையா. அதனால் இது வந்து நம்ம தாராளமாகவே கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்ஸ் இன் 2 months அப்படி எடுத்துக்கிறப்போ டெஃபினட்டாக நல்ல இதாகவே இருக்கும். இங்கே நான் வந்து பக்கத்தில் ஒரு கப் வச்சுருக்கேன். கப்பில் வந்துட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாஜி எடுத்து இந்த கப்பில் போட்டுட்டு பக்கத்தில் நான் எங்கள் பிளேட்டில் வந்து 2 பாவு வந்து பட்டரில் லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் சாப் பண்ண ஆனியன்ஸ் அண்ட் லெமன் வச்சுருக்கேன். பாஜியும் இப்போ பக்கத்தில் வச்சாச்சு. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஆனியன்ஸ் அது மேலே போட்டுட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை பாவ் பாஜி ரெசிபி. ஹோப் யூ லைக் இட். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.